ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி கணேஷ் சதுர்த்தி. चलो फ्रेंड्स का हैप्पी विनायक चतुर्थी சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இன்றைக்கி விநாயகருடைய பர்த்டே. ஸோ காலையிலே குட்டீஸ் 2 பேர் குளிச்சு ரெடி ஆகிட்டு சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், வினை தீர்ப்பான் விநாயகன் அப்படின்னு சொல்லுவாங்க. வினை தீர்ப்பான் விநாயகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி எல்லாருமே காலையில் நேரமாக குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஃபேமிலியோடு கண்டிப்பாக கோவிலுக்கு போய் விநாயகரை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், விநாயகருக்கு கொழுக்கட்டை கொண்டைக்கடலை படைச்சிருங்க. ரெடி பண்ணிவிட்டு முடிஞ்சால் சக்கரை பொங்கல் வச்சுட்டு பக்கத்தில் இருக்க எல்லாருக்குமே கொடுங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஓகேங்களா? வாழ்க வளமுடன் அனைவரும். விநாயகா போற்றி போற்றி. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸாக இருக்கும். ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக டேவை மிஸ் பண்ணாதீங்க. எல்லாருமே ஃபேமிலியோட கன்ஃபார்மாக கோவில் போயிட்டு வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நம்மளோட லைஃப்பில் கண்டிப்பாக அனைத்து செல்வங்களும் பெற்று இனிமையான ஆரோக்கியமான நோயற்ற ஒரு வாழ்வை ரிலாக்ஸ்டாக நம்ம வாழணும். ஓகேங்களா? குழந்தைங்க பாருங்கள், காலையிலே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு எவ்வளோ நல்லா ஆக்டிவாக இருக்காங்கன்ட்டு. செல்லம் ஃப்ரெண்ட்ஸுக்கு பாய் சொல்லுங்கடி. ஜாதி மல்லி பூ வச்சுருக்கோம் விநாயகருக்கு. அதோடைய வாசம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதோடு சேர்ந்து ஊதுவத்தி இருக்குது பாருங்கள், இதோட ஸ்மெல்லு ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸை கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் வைப்ஸை க்ரியேட் பண்ணோம் நம்ம வீட்டில். இல்லை நிறைய பேர் அவங்கவுங்க வண்டிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ விநாயகா துணை அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ வினை தீர்ப்பான் விநாயகன்.